வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீதேவி, மகளிர் மற்றும் மகப்பேறு நல மருத்துவர், கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 வயதுக்கு மேலே உள்ள பெண்களுக்கு சிலருக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இது ரொம்ப காமனாக ஏற்படுறதுனால இந்த டாப்பிக்கை பற்றி இன்றைக்கி நான் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸாக ப்ளீடிங் போயிட்டே இருக்கிறது. ஸோ நிறைய பெண்கள் வந்து கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் அட்லீஸ்ட் ஒரு 7-8 பெண்கள் இதே கம்ப்ளைண்ட்டோட என்னோட கிளினிக்கு வந்தாங்க. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 2-3 மாதமாக கண்டினியூஸாக ப்ளீடிங் போயிட்டே இருக்குது டாக்டர். ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு 15 டேஸாக கண்டினியூஸாக ப்ளீடிங் போயிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி நின்றோம் நாளைக்கு நின்றோம் நான் நினச்சிட்டே இருந்தேன், பட் அது நிற்கவே இல்லை. சம்டைம்ஸ் வந்துட்டு சில மெடிசின்ஸ் வந்து டாக்டர் கிட்ட போனால் கொடுப்பாங்க, அது சாப்பிடும் போது எனக்கு வந்து ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகும், திருப்பி அதை நிறுத்தணும்னா அடுத்த நாள்லேருந்து ப்ளீடிங் ஆகுது டாக்டர். இது நார்மலா? எனக்கு 45 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால எனக்கு வந்து மெனோபாஸ் சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிருச்சா, மெனோபாஸ்னால தான் எனக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் போயிட்டே இருக்கா, இதுக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? இந்த மாதிரி ப்ளீடிங் போயிட்டே இருக்கனால என்னால் டே டு டே ஆக்டிவிட்டீஸே பண்ண முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப அனீமிக்காக ஃபீல் பண்ணுறேன், பிகாஸ் ஐ ஹவ் லாஸ்ட் அ லாட் ஆஃப் பிளட். ஸோ இதே கம்ப்ளைண்ட்டோட நிறைய பெண்கள் வந்தாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு ப்ளீடிங் வந்து ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் அப்படின்னு நம்ம எப்போ சொல்லுவோம்? நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸில் வந்துட்டு ஒரு 80 to 100 ml பிளட் தான் வந்துட்டு ஒவ்வொரு பெண்ணும் வந்து மாதம் வந்து லூஸ் பண்ணுறாங்க. ஸோ எனிதிங் விச் இஸ் மோர் தென் திஸ், ஒரு 80 mlக்கு மேலே அவங்க வந்து பிளட் லூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்னு சொல்லலாம். இல்லைனா ஒரு வாரத்துக்கு மேலே அவங்களுக்கு ப்ளீடிங் போயிட்டே இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்னு சொல்லலாம். அதுபோல் சில சமயங்களில் வந்து 1 hourலேயே வந்து அவங்களுக்கு ஒரு பேடுக்கு மேலே தேவைப்படுது, ரொம்ப சோக் ஆகுது, இல்லை நைட் டைமில் அவங்க எந்திரிச்சு பேட் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு, அந்த அளவுக்கு ப்ளீடிங் ஆகுது, இல்லை கட்டியாக ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அதிகமாக ப்ளீடிங் போகுது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நிறைய பெண்கள் லாஸ்ட் வீக் என்கிட்ட வந்த பெண்கள் எல்லாமே சொன்னது என்னன்னா, 7 நாள் 8 நாளாக கண்டினியூஸாக ப்ளீடிங் போயிட்டே இருக்குது. ஒரு சிலருக்கு 15 நாள், ஒரு சிலருக்கு 1 மாதம் கூட ப்ளீடிங் போயிட்டே இருக்குது. அதில் ஒரு சிலருக்கு வந்து லைட்டான ஸ்பாட்டிங் மட்டும் இருந்தது, ஒரு சிலருக்கு ஹெவியாகவே ப்ளீடிங் போயிட்டே இருந்தது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் டாக்டர்? இதுதான் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கர்ப்பப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து உங்களுடைய கர்ப்பப்பை. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற எண்டோமெட்ரியல் லைனிங் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸில் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் யுவர் 28 days சைக்கிளில் வந்து குறையும் பொழுது இது வந்து ஷெட் ஆகி வந்து கீழே வந்து ப்ளீடிங்காக வருது. ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் ஈஸ்ட்ரோஜனிசம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது இவங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அதே சமயம் ப்ரொஜெஸ்ட்ரான் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷன்ஸ் லைக் பிசிஓஎஸ், எண்டோமெட்ரியல் ஹைப்போப்ளேசியான்னு சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ். உடல் பருமனாக இருக்க பெண்களுக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரலாம். ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜனோட லெவல் அதிகமாக இருக்குது, அதை அப்போஸ் பண்ணுறதுக்கு தேவையான ப்ரொஜெஸ்ட்ரான் இல்லாததுனால தே மைட் பி ப்ளீடிங் கண்டினியூஸ்லி. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் கொடுத்து தான் நாங்கள் வந்து ப்ளீடிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுவோம். அதே போல் அடுத்த ஹார்மோனல் ப்ராப்ளம் என்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம்னால சில பேருக்கு ப்ளீடிங் போயிட்டே இருக்கலாம். அது மாதிரி ப்ரொலாக்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் இருக்குது. ஸோ இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோனில் ப்ராப்ளம் இருந்தாலும் சம்டைம்ஸ் இரெகுலர் ப்ளீடிங் ஏற்படலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்களுக்கு ப்ளீடிங்கே வராது. ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகமாக இருந்தால் ப்ளீடிங்கே வராது. 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தரம் ப்ளீடிங் வரலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அடுத்தது ரொம்ப காமன் ப்ராப்ளம்ஸ் லைக் உங்களோட கர்ப்பப்பைக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு பாலிப் இருந்தாலோ, சின்ன கட்டிகள் பாலிப், இல்லை ஃபைப்ராய்ட் கட்டிகள்னு சொல்லக்கூடிய பினைன் க்ரோத் ஏதாவது உங்களோட கர்ப்பப்பையில் இருந்தாலும் உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாக ஏற்படலாம். அதுபோல் வந்து எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன், அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை வந்து வீக்கமாக இருக்க கண்டிஷன், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லேயே உங்களுக்கு ப்ளீடிங் வந்து நிறைய போயிட்டே இருக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கர்ப்பப்பையோட வாய் பகுதியில் வரக்கூடிய கேன்சர், சர்வைக்கல் கேன்சர்னு சொல்கிறோம் இல்லையா, இட் இஸ் த செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் அமங் இந்தியன் விமன். ஸோ அந்த கேன்சர், அது மாதிரி எண்டோமெட்ரியல் லைனிங்கில், எண்டோமெட்ரியமில், அதாவது கர்ப்பப்பையோட உள்பகுதியில் ஏற்படக்கூடிய கேன்சர் விச் இஸ் கால்ட் அஸ் எண்டோமெட்ரியல் கேன்சர், இந்த பிரச்சனைகள்னாலையும் ப்ளீடிங் போயிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ளீடிங் போயிட்டே இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி அது எதனால உங்களுக்கு ப்ளீடிங் போயிட்டே இருக்குது, ஹார்மோனல் ப்ராப்ளமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா, இல்லை கட்டிகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத நீங்கள் பரிசோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இல்லை எனக்கு ப்ளீடிங் நிற்க போகுது அதனால தான் எனக்கு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவனம் இல்லாமல் இருக்க வேண்டாம். ஸோ என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன்ஸ் உங்களுக்கு நீங்கள் டாக்டர் கிட்ட போனால் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் மருத்துவர்கிட்ட போகும்பொழுது உங்களுக்கு ஸ்பெக்குலம் எக்ஸாமினேஷன் பண்ணப்படும்.
ஸோ ஸ்பெகுலம் எக்ஸாமினேஷனில் நாங்கள் என்ன பார்ப்போம் அப்படின்னா இந்த சர்விக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ சர்விக்ஸில் ஏதாவது அப்நார்மாலிட்டி தெரியுதா, க்ரோத் ஏதாவது இருக்கா, இல்லை உள்ளேருந்து ஏதாவது பாலிப் மாதிரி வெளியில் வந்து தெரியுதா அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். சம்டைம்ஸ் வந்து கர்ப்பப்பையோட உள்ளே இருக்கிற பாலிப் கூட வெளியில் சர்விக்ஸ் கிட்ட நீட்டிகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாலிப்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்ப்போம். அடுத்தது வந்து பேப்ஸ்மியர் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பைவாய் கேன்சர் டெஸ்ட். இது எல்லா பெண்களுக்குமே எடுக்க வேண்டியது அவசியம். எஸ்பெஷலி ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 30, ஒன்ஸ் இன் 3 years எடுக்கணும், 65 years வரைக்கும் எடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து கேன்சரோட ஆரம்பகட்ட அறிகுறியை கண்டுபிடிக்கும் அப்படின்றதுனால இந்த டெஸ்ட் வந்து எடுத்துக்கணும். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் டு ரிமெம்பர், HPV வேக்சினேஷன் எல்லாருமே போட்டுக்கணும். திஸ் ப்ரிவென்ட்ஸ் யூ அகெயின்ஸ்ட் சர்விக்கல் கேன்சர். அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணப்படும். ஸோ இந்த அல்ட்ராசவுண்ட்ன்றது வந்து ஸ்கேன் ஃபார் யோர் யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸ், அதாவது அல்ட்ராசவுண்ட் பெல்விஸ். ஸோ இது பண்ணும்போது நமக்கு வந்து கர்ப்பப்பைக்குள்ள இந்த எண்டோமெட்ரியமில் ஏதாவது கட்டிகள், பாலிப் இருக்கா, இல்லை ஃபைப்ராய்டு இருக்கா, இல்லை எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள், இல்லை பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், இல்லை அடினோமயோசிஸ் மாதிரியான கர்ப்பப்பை வீக்கமாக இருக்கிற பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 3 பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நம்ம பண்ணிட்டு பிளட் டெஸ்ட்டும் நம்ம பார்த்துக்க வேண்டியது அவசியம். பிகாஸ் நம்மளோட ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கா, ஏன்னா ப்ளீடிங் போயிட்டே இருக்கனால நிறைய பேருக்கு ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கும். ஸோ ஹீமோகுளோபின் குறைவாக இருந்தால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது அவசியம். அது போல் வந்து உங்களுக்கு தைராய்டு, ப்ரொலாக்டின் இந்த ஹார்மோன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கணும். அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமான டெஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே இருக்க எண்டோமெட்ரியல் லைனிங் ரொம்ப திக்காக இருக்குது, திக் அண்ட் எண்டோமெட்ரியம்னு உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்திருந்ததுன்னா அது நார்மலான எண்டோமெட்ரியம் தானா, இல்லை வந்து அப்நார்மலான எண்டோமெட்ரியமானு பார்த்துக்கிறதுக்கு அதை பயாப்சி எடுத்து நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்ப வேண்டியது அவசியம். ஸோ இது ஒரு சிம்பிள் பிப்பல் பயாப்சின்னு சொல்லிட்டு ஒரு ஓபி ப்ரொசீஜராகவும் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட் டிஎன்சி மாதிரியும் அண்டர் அனஸ்தீசியாவும் பண்ணிக்கலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் ப்ரிஃபரன்ஸ். ஸோ இதை பண்ணிட்டு இதோட ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அது நார்மலாக அப்படின்றத பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து நீங்கள் போகிறதுக்கு பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகாமல் வீட்டிலேயே வந்துட்டு இருந்துட்டு அப்புறம் பின்னாடி வந்து பெரிய பிரச்சனையானதுக்கப்புறம் மருத்துவரை அணுகிறத தவிர்க்கிறது நல்லது. ஸோ சீக்கிரமாகவே நீங்கள் டாக்டர் கிட்ட போகிறது நல்லது. ஸோ என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தால் இமீடியட்டாக டாக்டர் கிட்ட போகணும். ஸோ உங்களுக்கு வந்து ப்ளீடிங் இன் பிட்வீன் யோர் பீரியட்ஸ், அதாவது இன்டர்மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் இருந்தாலோ, இல்லை உடலுறவுக்கு பின்னாடி ப்ளீடிங், அதாவது போஸ்ட் காய்டல் ப்ளீடிங் இருந்தாலோ, இல்லை ஃபீவர், அப்நார்மல் டிஸ்சார்ஜ், இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம். அதுபோல் வந்து அன்எக்ஸ்பிளைன்டாக ரொம்ப அனீமிக்காக இருக்கீங்க, இல்லை வந்து உங்களுக்கு ரொம்ப வெயிட் லாஸ் இருக்குது, இல்லை பசியே எடுக்க மாட்டேங்குது, அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் உடனடியாக மருத்துவரை பார்த்துக்க வேண்டியது அவசியம். ஸோ டாக்டர் இந்த மாதிரி அப்போ ப்ளீடிங் ஆச்சுனாலே எனக்கு கேன்சர் தானா அப்படின்லாம் பயந்துக்காதீங்க. ஒரு சாதாரண விஷயத்துலேருந்து அபாயகரமான விஷயங்கள் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள்னால இந்த மாதிரி ப்ளீடிங் ஏற்படலாம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து ப்ளீடிங் டிஸார்டர்ஸ் ஏதாவது இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கூட சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ளீடிங் ஏற்பட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ உங்களோட கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்றதையும் வந்து பிளட் டெஸ்ட் மூலமாக உங்களுக்கு பார்ப்பாங்க. பட் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரியான ப்ளீடிங் இந்த ஏஜில் வராது. இந்த ப்ளீடிங் போயிட்டே இருக்குது ஜென்ரலி யங் ஏஜ்லேயே அவங்க வந்து ப்ளீடிங் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் பண்ணும்போது அவங்கள பார்க்கும்போது நமக்கு கிளாட்டிங் ஃபேக்டர்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் தான் காரணங்கள் உங்களுக்கு ப்ளீடிங் அதிகமாக போகிறதுக்கு. ஸோ இதில் என்ன காரணத்தினால உங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்றத இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பிசிஓடினால தான் ப்ளீடிங் அதிகமாக போகுதுன்னா ஜஸ்ட் வந்து பிசிஓடியை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக டயட், எக்ஸசைஸ் அண்ட் சம் ஹார்மோனல் பில்ஸ் மூலமாக உங்கள் ப்ளீடிங்கை கம்மி பண்ண முடியும். ஸோ ஒரு 2 to 3 cyclesக்கு ஹார்மோனல் பில்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் இஃப் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸ் ஆர் பாலிப்னா நம்ம வந்து சர்ஜரி மூலமாக ஃபைப்ராய்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹிஸ்ட்ரோஸ்கோபி மூலமாக பாலிப்பை ரிமூவ் பண்ண முடியும். இஃப் இட் இஸ் கம்ப்ளீட்லி இன்சைட் த கேவிட்டி இட்ஸ் வெரி ஈஸி டு ரிமூவ். ஸோ சில பேருக்கு மட்டும்தான் கர்ப்பப்பையை கம்ப்ளீட்டாக அகற்ற வேண்டிய அவசியம் ஏற்படும். ஸோ நிறைய பேருக்கு வந்து சிம்பிள் சர்ஜரி இல்லைனா சிம்பிளான மெடிசன்ஸ் மூலமாகவே ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ எண்டோமெட்ரியல் ஹைப்போப்ளேசியான்னு சொல்லக்கூடிய நான் ஒரு கண்டிஷன் சொன்னேன் இல்லையா, உள்ளே வந்து சதை அதிகமாக வளர்ந்துருந்தது அப்படின்னா வந்து அதில் கேன்சருக்கான அறிகுறி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ப்ளீடிங் போயிட்டே இருக்குது, ரெகுலராக மெடிசன் சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம இன்ட்ராயூட்ரைன் ப்ரொஜெஸ்ட்ரான் ரிலீசிங் டிவைசஸ் இருக்குது. நான் இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ அது கூட நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ எண்டோமெட்ரியல் அப்ளேஷன் ப்ரொசீஜர்ஸ், ரிசெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ யூ ப்ளீஸ் கோ டு யுவர் டாக்டர். உங்களுக்கு எந்த ப்ரொசீஜர் சூட்டபிளாக இருக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத பார்த்து அதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் டாக்டர் ஸ்ரீதேவி சைனிங் ஆஃப். நன்றி.